வணக்கம். சீதாஸ் பேஜஸ். நவம்பர் 8, 9 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சிங்கர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காகவும் பார்த்தவங்களுக்காகவும் எனக்கு பிடிச்ச சில பாடல்கள் மட்டும்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மனோ வந்திருந்தார். ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸாக மனோ வந்திருந்தார். ப்ளஸ் வந்து இசையமைப்பாளர்கள் எல்லாம் ஒருத்தரையாக கூப்பிட்டுட்ருக்காங்க. எஸ்.ஏ. ராஜ்குமார், சிப்பி, பரணி அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாடல்களும் பாடப்படுது. ஸோ முதல் நாள் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரே பாடல் அப்படின்றது வந்து ஃபர்ஹான் பாடினது தான். ஃபர்ஹான் வந்து புண்ணியா கூட சேர்ந்து பாடினார். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா அந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரிஜினல் பாட்டே வந்து நமக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி உருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே என்னமோ அப்படியே மனசை போட்டு பெசைகிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அதை வந்து புண்ணியாவும் ஃபர்ஹானும் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஹான் எப்போவுமே அவருடைய வாய்ஸில் தான் பாடுவார். ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாட்டு. இது என்ன சொல்லணும்னா ஃபர்ஹான் பற்றி சொல்லணும் இங்கே அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப டிவோட்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஒரு பாட்டை எடுத்தால் அதனுடைய ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற ஒருத்தர். அது மாதிரி அவர் ஒரு பாட்டிலையாக மெருகேறிக்கிட்டே வர்றது நமக்கே தெரியுது. இந்த பாட்டு எஸ்பெஷலி ரொம்ப 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 நல்லா பாடினார். ஸோ இதுதான் சாட்டர்டே. சண்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசாந்தனா பாட வந்தாங்க. டிசாந்தனா பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு பயந்த பொண்ணாக தான் வந்தாங்க. அவங்க உள்ளே ஒன்று ஒன்றா பாட 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 கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தாங்க. என்றைக்கு டிவோஷ்னல் பண்ணாங்களோ அப்போலேருந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. டிவோஷ்னல் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு பாட்டாக இருந்தது அவங்களுடைய டிவோஷ்னல் பாட்டு. ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எந்த மாதிரி பாட்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், நம்ம முயற்சி பண்ணால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதுனால அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதில் வந்து இந்த செவ்வந்தி பூவெடுத்தேன் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஐ திங்க் அவங்க சுசிலா அவங்க பண்ண பாட்டுன்னு நினைக்கிறாரு. அது வந்து இவங்களுடைய வாய்ஸில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப கிளாரிட்டி, நல்ல வேர்ட்ஸ் வந்து கிளாரிட்டி, நல்ல ஓப்பன் வாய்ஸில் ரொம்ப அழகாக நல்ல எமோஷன்ஸும் ரொம்ப கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி போனாங்கன்னா டிசாந்தனா நிச்சயமாக ஃபைனல்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. ரொம்ப அழகாக போயிருக்காங்க. நம்ம டிவோஷனல் ரவுண்டே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ இந்த ரவுண்டுலேயுமே எனக்கு இன்றைக்கி பாடின பாட்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கொடுத்தாங்க, கோல்டன் பஸ்ஸர் கொடுத்தாங்க. ப்ளஸ் இவங்க பாட்டு நிஜமாலுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்தது தவசீலி நமக்கு தெரியும். அவங்க ஒரு குழந்தை வாய்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கண்டென்ட் உள்ள ஒரு மாதிரி ஒரு காமத்தோட கூடிய பாட்டாக இருந்தால் கூட அந்த குழந்தை வாய்ஸில் பாடும்போது அது நமக்கு ரொம்ப தப்பாக தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி தான் இன்றைக்கும் அவங்களுடைய வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடினாங்க அந்த பாட்டை. அதே மாதிரி அவங்க ஒரு பர்ஃபார்மர். அவங்க வந்து கூட ஆடுறவங்க கூட பாடுறவங்க கூட சேர்ந்து ஆடி அவங்களையும் ஆட வச்சு இவங்களும் ஆடி நல்ல ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்கும் அவங்க கூட. பாட்டும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பாடுவாங்க. ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிங் வந்ததுன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ இவங்களுக்கு கோல்டன் கிடைக்கல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால இதை சொல்கிறேன். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது நிக்கில் வந்து சேலையில் வீடு கட்டவா அந்த பாட்டை பாடினார். ரொம்ப அழகாக பாடினார். கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு நடுவில், தட் இஸ் ஓகே. ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ சீரியஸ்லி இவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா ஒரு தைரியமாக எடுத்து பாடுறாரு அவருக்கு தெரியுது பிரேக் ஆகும்னு தெரியும். ஆனாலும் தைரியமாக பாடுறாரு. நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பார்த்ததில் எனக்கு இவங்க 4 பேர் தான் பிடிச்சது. மெயின்லி எனக்கு வந்து ஃபர்ஹான் ரொம்ப பிடிச்சது, டிசாந்தனா ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து தவசீலி அண்ட் நிக்கில். இந்த 4 பேர் உடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி ரொம்ப பாவமாக போனது எனக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டது. நான் இந்த வாரத்தில் எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ 5 பேர் வெளியில் கொண்டு வரப்பட்டாங்க. விக்னேஷ், சரண், பூமணி,
அப்புறம் பாலப்பிரியா அண்ட் மதுரா பாலாஜி. பட் மதுரா பாலாஜி தான் லீஸ்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க. பட் எனக்கு ரொம்ப அது ஒரு ஏமாற்றம் தான். மதுரா பாலாஜி ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டு. நல்லா பாடிட்டு வந்தாங்க. நல்லா அவங்க எடுத்தபோதே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க. நடுவில் சின்ன சின்னது கொஞ்சம் இறக்கங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். ஆனால் வந்து ஒரு நல்ல சிங்கர் அவங்க. அவங்க போகிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, உன் உதட்டோர சிகப்பே அப்படின்ற பாட்டில் அந்த பாட்டை பாடினாங்க. அதில் வந்து நிறைய ஹம்மிங்ஸ் தேவைப்பட்டது, நிறைய அந்த சினுங்கல்கள்லாம் தேவைப்பட்டது. எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. நல்ல இவங்களும் நல்லா மோல்ட் ஆகிட்டு வராங்கன்னு நினைக்கிற டைமில் இவங்க வெளியில் போயிட்டாங்க. அது ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் அவங்களே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு தான் போனாங்க. வைல்ட் கார்டு ரவுண்டில் என்னை அலோவ் பண்ணால் நான் கட்டாயமாக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ்க்காகவே அவங்கள பாராட்டணும். ஸோ அவங்க இதில் வெளியில் போகிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல சிங்கர் இல்லைன்னு நான் நிச்சயமாக யாருமே சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல பாடல்களும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பொட்டென்ஷியல் உள்ளவங்க. இன்னும் மேலே வருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குது, யார் மேலே வராங்க, யார் வெளியில் ஏற்ற போகிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.